அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஸ்டூடியோ ஹால் தான் பார்க்க போறோம். போன விளாக்ல நான் ஸ்டூடியோ போயிருந்தேன்னு ஒரு விளாக் போட்டிருப்பேன். அதுல வந்துட்டு நான் என்னென்னலாம் வாங்கினேன்றத அடுத்த வீடியோல காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ் வந்துட்டு நான் வீட்டுல எல்லாம் போட்டுப்பேன். ஆனா இது மாதிரி வெளியில போட்டு போனது இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி வீடியோல நான் அவ்வளவா மாடர்னா காட்டினதே இல்ல. இந்த வாட்டி சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க போய் நிறைய வாங்கியிருந்தோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது செட் ஆகுதா இல்ல எதுலாம் நல்லா இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த டிஷர்ட் தான். இது வந்துட்டு எம் சைஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சாலிட் கலர்ஸ் டிஷர்ட் வந்து அங்க நிறைய இருக்கும். இது வந்துட்டு 299க்கு நான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு செட் ஆகுதா எப்படி இருக்குன்றத பாருங்க. To the city streets we began to feel the fire. அடுத்தது இந்த ஜீன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் லூஸா அந்த மாதிரி இருந்தது. நான் ஏற்கனவே ஜீன் போட்டிருக்கேன். அது வந்துட்டு எப்படி ஃபிட்டா இருக்க மாதிரி போடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்துச்சு. சரின்ட்டு இது வாங்கியிருந்தேன். இந்த ஜீனோட ரேட் வந்துட்டு எனக்கு தெரியல. ஏன்னா பிரைஸ் டேக் வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டேன். இது வந்துட்டு நான் 799க்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன். இது எந்த ஆஃபரும் எதுவுமே இல்லை. இது வந்துட்டு 799க்கு நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் தான். இது வந்துட்டு இதோட கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மைல்டான ஒரு சந்தன கலர் மாதிரி, ஒரு ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி இருந்தது. இது வந்துட்டு எல் சைஸ்ல தான் இருந்துச்சு. கொஞ்சம் லூஸா தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் லூஸா போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கையில இந்த மாதிரி குடுத்துருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் வந்துட்டு 599. இதுக்கும் எந்த ஆஃபரும் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாவும் இருந்தது. Night's young, it has just begun. As she puts her hand in mine, we wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top, we're gonna be. அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு குர்த்தி. இந்த மாதிரி குர்த்திஸும் ஸ்டூடியோல நிறைய இருக்கும். இது வந்துட்டு 299 தான். இது காட்டன். ஆனா எனக்கு இது அவ்வளவு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி இருந்தது. அதனால இது பிடிக்கல. மற்றபடி டிசைன் இந்த கலர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கலர்ல என்கிட்ட இல்லவே இல்லை. அதனால இது வாங்கினேன். ஆனா எனக்கு இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்ததுனால இது பிடிக்கவே இல்லை. ஏன்டா வாங்கணும்னு இருக்கு. இந்த மாதிரி காட்டன் குர்த்தி வந்து அங்க நிறைய இருந்துச்சு. ஆனா மெட்டீரியல் வைஸ் நல்லா இருக்கு. சாஃப்டா இருக்கு போட்டுக்கிறதுக்கு. ஆனா என்ன கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அடுத்தது அதே 299ல இந்த குர்த்தி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் கலர்ல இருந்தது. இது எந்த விதத்துலயும் டிரான்ஸ்பரண்டா தெரியல. ஒருவேளை பிளாக் கலர்னால தெரியல போல. இது வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கின இந்த இதுலயே வந்துட்டு எங்க அம்மாவுக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ். அடுத்தது இந்த ஸ்வெட் ஷர்ட். இது பிளாக் கலர்ல. எப்பவுமே பிளாக் வந்துட்டு நம்ம வாங்காம வரமாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான் இது. இது வந்துட்டு சேல்ல இருந்துச்சு. இது வந்துட்டு 199 தான். அந்த பிரைஸ்க்கு இது ரொம்பவே சூப்பரா இருந்தனால இது நான் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்துட்டு 599. இந்த மாதிரி சேல்னு நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த கலர் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது வாங்கினேன். We began to feel the fire.
rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. அடுத்தது இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் சேல்ல தான் இருந்தது. ஒரிஜினல் பிரைஸ் வந்து 699 போட்டிருந்தாங்க. சேல்ல வந்துட்டு 199க்கு நான் வாங்கினேன். இதுவுமே எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இது கொஞ்சம் ஒரு ஷர்ட் மாதிரி வந்து கீழே வந்துட்டு ஒரு இது ஃப்ரில் மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. காலரும் இருக்கு, அதனால ரொம்ப அழகா இருந்ததுன்னு இது ஒண்ணு வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் லெகின் ஒண்ணு வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு ஆங்கிள் லென்த் லெகின் மாதிரி நல்லா இருந்தது, சாஃப்டா இருந்தது. நான் அதை ஏற்கனவே போட்டு வியர் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு நமக்கு போட்டுக்கிறதுக்கு. இந்த ஸ்லிப்பர் இதுவும் வந்துட்டு 299க்கு நான் வாங்கியிருந்தேன். இதோட கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி வரதுனால ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இது ஒண்ணு வாங்கினேன். அடுத்தது ஹேர் அக்சசரிஸ்ல இது ரெண்டு வாங்கினேன். இது வந்துட்டு 99 ருபீஸ்க்கு ஸ்க்ரன்ச்சீஸோட கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி வர்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது 79 ருபீஸ்க்கு 6 டிஃபரன்ஸ் கலர்ஸ்ல இருந்தது. இதுவும் ரொம்ப பிடிச்சனால இதுவும் வாங்கினேன். இது மேக்கப் ஐட்டம்ஸ் நம்ம போலாம். இதுல வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் தான். இது வந்துட்டு ஒரு பிரவுன் ஷேட் வந்துட்டு ஒரு 4 கலர் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு கிளிட்டர் இருக்க மாதிரி. இதோட ரேட் வந்துட்டு 199க்கு நமக்கு 4 கலர்ஸ் கொடுக்குறாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு, அதனால இதுவும் ஒண்ணு வாங்கினேன். அடுத்தது மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இந்த ஒரு ஐலைனர், இது ரொம்ப தேவைப்படுதுன்றதுனால இது ஒண்ணு வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு 99க்கு, அதாவது 99 ருபீஸ்க்கு. அடுத்தது வந்துட்டு இந்த மஸ்காரா, இதுவும் சரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ஒரு மஸ்காரா இருந்தது, அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இது ஒண்ணு ட்ரை பண்ணலாம்னு இது ஒண்ணு வாங்கினேன். இது வந்துட்டு 199க்கு. அதுக்கப்புறம் இந்த லிப் கிட் மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப், லிப் பாம், அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் இருக்க மாதிரி ஒரு 3 இருக்க மாதிரி ஒரு செட்டு, இதுவும் ஒண்ணு வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு 199. நான் வந்துட்டு திருச்சியில காட்டூர் கிட்ட இருக்கிற ஜூடியோக்கு தான் போயிருந்தேன். அங்கதான் ரொம்ப நாளா போகணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டு இப்போதான் டைம் கிடைச்சது போறதுக்கு. இந்த லுக் எல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டிஃப்ரெண்டா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.